வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைக்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டபடி நடந்து வருவதாக இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காசா நகரை கைப்பற்றும் போர் பற்றிய அறிவிப்பு கடந்த வாரமே வெளியான நிலையிலும் போர் திட்டம் வகுப்பதற்கு ஒரு வாரத்திற்கு மேல் எடுத்தது. காரணம், காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய போரில் ஒரு தனி நகரத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றுவதற்கான இதுவரை நடந்த போர்களில் இதுதான் மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையாக திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போது போர் திட்டம் தயாராகிவிட்டது. ஐடிஎஃபின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஏல் ஜமீர் செவ்வாய்க்கிழமை மாலை பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸை சந்தித்து போர் திட்டத்தை கையளித்தார். அவருடன் துணை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் தமிர் ஜாதாய், ராணுவ உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர், ராணுவ நடவடிக்கை இயக்குநரகத்தின் தலைவர், பிரதேசங்களின் அரசாங்க நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பு தலைவர், ஷின்பெட் உள்ளக உளவுத்துறை பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு நிறுவனத்தில் உள்ள பிற மூத்த அதிகாரிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டு காசா நகரை கைப்பற்றும் போர் திட்டம் பற்றி நேதன்யாகுவுக்கு விளக்கம் அளித்தனர். அதே நேரத்தில் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வியாழக்கிழமை இந்த விஷயத்தில் போர் அமைச்சரவையில் ஒரு விவாதத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மாத போர் நிறுத்தத்திற்கு ஈடாக 10 பணைய கைதிகளை விடுவிப்பதை உள்ளடக்கிய ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கான ஹமாஸின் முன்மொழிவுக்கு ஒரு பக்கம் இருக்க, காசா நகரை கைப்பற்றும் போருக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. ஹமாஸின் ஒரு பகுதி போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்வதில் நேதன்யாகு ஆர்வம் காட்டவில்லை. பிரதமர் நேதன்யாகுவின் நிலைப்பாடு, அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் முன்மொழிவு ஹமாஸால் கொடுக்கப்பட்டால் மட்டுமே இஸ்ரேல் அதை பரிசீலிக்கும். அது ஹமாஸால் முன்வைக்கப்படாவிட்டால் காசா நகரத்தை கைப்பற்றுவதற்கான போர் தொடங்கிவிடும். ஹமாஸ் கொடுத்த முன்மொழிவை இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்து வரும் நிலையில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிப்பது இதில் சேர்க்கப்படாததால் இஸ்ரேல் அதற்கு சாதகமான பதில் கொடுக்கவோ அல்லது அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவோ வாய்ப்பு இல்லை என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைச்சரவை வகுத்த கொள்கைகளின்படி 50 பணைய கைதிகளையும் விடுவிக்க இஸ்ரேல் கோருகிறது. இஸ்ரேலின் கொள்கை நிலையானது, அது மாறவில்லை என்று மூத்த அரசியல் வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் தீர்க்கமான கட்டத்தில் இருக்கின்றோம், மேலும் ஒரு பணைய கைதியை கூட நாங்கள் விட்டுவிட மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் நேற்று செவ்வாய்க்கிழமை காசாவில் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கான போர் நிறுத்த திட்டம் குறித்து அமெரிக்கா தொடர்ந்து விவாதித்து வருவதாக தெரிவித்தார். காசா நகர முற்றுகை போர் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தோம். காசா நகர முற்றுகை போரில் குறைந்தது 80,000 துருப்புகள் இருப்பார்கள் என்று ஐடிஎஃப் தமது போர் திட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் ஹமாஸின் முக்கிய தீவிரவாத உள்கட்டமைப்பையும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள முதன்மை அரசாங்க சின்னங்களையும் அளிக்க நகரத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி கைப்பற்றுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தேவையான தயார்நிலை அளவை பூர்த்தி செய்வதற்காக பாதுகாப்பு அமைச்சரின் ஒப்புதலுடன் ஏற்கனவே சேவையில் உள்ள துருப்புகளுடன் கூடுதலாக சுமார் 50,000 ரிசர்வ் துருப்புகள் ஐடிஎஃப் அழைக்கப்பட்டுள்ளார்கள். காசா நடவடிக்கையில் இஸ்ரேல் மீண்டும் காசா நகரத்தை குறிவைப்பது போரை கவனிக்கும் பலருக்கு இது ஒரு ஆச்சரியமாக தோன்றலாம். போரின் தொடக்கத்தில் காசா நகரம் ஹமாஸிடமிருந்து கைப்பற்றப்படவில்லையா என்று சிலர் ஆச்சரியப்படுவார்கள். அல்லது கடந்த காலத்தில் ஏன் ஹமாஸ் நகரம் கைப்பற்றப்படவில்லை என்றும் சிலர் யோசிக்கலாம். காசாவின் தலைநகரமான காசா நகரம் ஏன் இன்னமும் ஹமாஸின் கைகளில் உள்ளது? இஸ்ரேல் 22 மாதங்களாக எல்லை பகுதியில் நூற்றுக்கணக்கான துருப்புக்களை இழந்து 50 பேர் காசாவில் பணைய கைதிகளாக இருக்கும் நிலையில் காசா நகரத்தையும் காசாவின் சில பகுதிகளையும் ஹமாஸ் போர் முழுவதும் எப்படி தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஐடிஎஃப் ஏன் அனுமதிக்கிறது? இப்படி பல கேள்விகள் பலருக்கு இருக்கலாம். இவை நல்ல கேள்விகள். போரின் தொடக்கத்தில் இஸ்ரேல் காசா நகரத்தை கைப்பற்றும் என்று ஹமாஸ் எதிர்பார்த்திருக்கலாம். அதற்கு பதிலாக 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் தரைவழி தாக்குதலின் முதல் நாட்களில் மத்திய காசாவிலிருந்து காசா நகரத்தையும் வடக்கு காசாவையும் ஐடிஎஃப் துண்டித்ததுதான் நடந்தது. பின்னர் ஐடிஎஃப் காசா நகரத்தின் சுற்றுப்புறங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளுக்குள் ஒரு மாதம் நுழைந்தது. ஆனால் ஐடிஎஃப் ஒருபோதும் நகரத்தை கைப்பற்றவில்லை. காசாவின் புறநகர் பகுதிகளில் இருந்து பல படைப்பிரிவுகள் விரைவாக அகற்றப்பட்டன. பின்னர் அங்கிருந்து டேங்கர் மற்றும் காலாட்படை வெளியேறின. போரின் ஆரம்பத்தில் இஸ்ரேலின் தளபதிகள் திட்டமிட்ட தாக்குதல் உக்தி மற்றும் தந்திரோபாயம் இதுதான். நவம்பர் நடுப்பகுதியில் காசாவில் உள்ள ஹமாஸின் 24 பெட்டாலியன்களில் 10 பெட்டாலியன்களை அழித்து விட்டதாக ஐடிஎஃபின் அறிக்கைகள் கூறின. வடக்கு காசாவில் ஹமாஸை அடிப்படையில் நொறுக்கி அங்குள்ள ஹமாஸ் பெட்டாலியன்களை தகர்த்து விட்டதாக ஐடிஎஃப் அப்போது கூறியது. இருப்பினும் ஹமாஸ் படைப்பிரிவுகள் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று தெரிகின்றது. காசா நகரின் ஒரு படைப்பிரிவும் வடக்கு காசாவில் மற்றும் ஒரு படைப்பிரிவும் இப்போது இருப்பதாக நம்பப்படுகிறது. ஹமாஸின் 24 பெட்டாலியன்கள் தோற்கடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு ஒரு வருடம் கழித்து 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் ஐடிஎஃப் 3வது முறையாக காசாவில் உள்ள ஜபாலியாவுக்குள் நுழைந்து அதை அழிக்க வேண்டியிருந்தது. ஜபாலியா நகரில் ஆயிரக்கணக்கான ஹமாஸ் உறுப்பினர்கள் இருந்தனர். மேலும் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் 70,000 பொதுமக்கள் ஜபாலியா நகரில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது. ஜபாலியா நகரில் புதிய நடவடிக்கைகள் மே 2025 தொடங்கப்பட்டது.
ஐடிஎஃப் காசா நகரத்தை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தது. இந்த புதிய நடவடிக்கையில் காசா நகரத்தின் முழு பகுதிகளும் அளிக்கப்படும் என்று அரசியல்வாதிகள் கூறினார்கள். ஆனால் அறிவித்தபடி அங்கு போர் தொடங்கவில்லை. அதனால் காசா நகரம் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் தொடர்ந்தும் இருந்தது. ஐடிஎஃப் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காசா நகரின் புறநகர் பகுதிகளை ஹமாஸின் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுத்தது. அப்போதும் காசா நகரத்திற்குள் போகவில்லை. காரணம், அதற்கு பெரிய அளவிலான படையெடுப்பு தேவை. இப்போதுதான் முதல் தடவையாக காசா நகரத்தை முற்றுகையிட்டு கைப்பற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. சரி, இப்போது காசா நகரில் என்ன நடக்கிறது? இஸ்ரேலிய ஊடகங்களில் வந்த செய்திகள் காசா நகரின் புறநகர் பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய ராணுவ டேங்கள் நுழைந்துள்ளதாக குறிப்பிடுகின்றன. காசா நகரத்திற்கும் நெட்சாரிம் தாழ்வாரத்திற்கும் இடையிலான ஜெய்டவுன் பகுதியிலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. போர் தொடங்கியதிலிருந்து ஐடிஎஃப் ஏற்கனவே குறைந்தது 4 முறை இந்த பகுதியை கைப்பற்றிக் உள்ளது. பின்னர் நகரத்தை விட்டு வெளியேறியும் ஹமாஸ் மீண்டும் உள்ளே சென்றுவிடும். சப்ராவிலும் மட்டுப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே நடக்கின்றன. ஹமாஸ் காசா நகரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டால் ஹமாஸ் இறுதியாக வீழ்ச்சியடையக்கூடும் என்று இஸ்ரேலின் அரசியல் பிரிவு நம்புகின்றது. இருப்பினும் ரஃபா மற்றும் கான்யூனிஸ் போன்ற பிற முக்கிய பகுதிகளில் இருந்து ஹமாஸ் வெளியேற்றப்பட்டுள்ள போதிலும் ஹமாஸ் முழுமையாக சரிந்து விடவில்லை. காசாவில் ஹமாஸ் அதன் கிட்டத்தட்ட அனைத்து பட்டாலியன்கள் மற்றும் படைப்பிரிவு தளபதிகள் மற்றும் அதன் பெரும்பாலான தலைமையை இழந்துவிட்டது என்கின்றது ஐடிஎஃப். இருப்பினும் ஹமாஸ் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களை சேர்க்கிறது. மேலும் ஹமாஸ் தொடர்ந்து போராடி வருகிறது. ஐடிஎஃப் செயற்படும் பகுதிகளில் ஹமாஸ் பெரும்பாலும் பின்வாங்கி மறைந்து கொள்கிறது. உதாரணமாக பெய்ட் ஹனூனில் இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே 20 மாத கால போரில் ஹமாஸ் மறைந்து கொண்டு இருந்தது இறுதியாக தோற்கடிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜூலையில் பெய்ட் ஹனூனில் மட்டுமே ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டது. ஏனெனில் அங்கு ஒவ்வொரு வீடும் இடிக்கப்பட்டது. காசா நகரம் ஹமாஸுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சிலர் நம்புகின்றார்கள். ஒரு விதத்தில் சொன்னால் காசா நகரம் குறியீட்டு ரீதியாக நிச்சயமாக ஹமாஸுக்கு முக்கியமானது. ராணுவ ரீதியாக அது தெளிவாக தெரியவில்லை. வரலாற்று ரீதியாக ஹமாஸின் தலைவர்கள் பிறந்து வளர்ந்த பகுதிகள் காசா நகரில் உள்ள மத்திய அகதிகள் முகாம்கள் தான். அதனால் ஹமாஸ் அங்கு ஏராளமான ஆதரவாளர்களுடன் கோட்டைகளை வைத்திருக்கிறது. 1948ஆம் ஆண்டு இஸ்ரேலை விட்டு வெளியேறி காசாவில் குடியேறிய அரேபியர்கள் சந்ததியினரான காசா மக்களிடையே ஹமாஸ் மிகவும் பிரபலமாக உள்ளது. காசாவில் பழைய குலங்கள் ஹமாஸுக்கு குறைவான ஆதரவை கொடுக்கின்றன. இந்த பழைய காசா மக்கள் காசா நகரத்தின் சில பகுதிகளில் வசிக்கின்றனர். அந்த பகுதிகளுக்குள் இஸ்ரேலிய ராணுவம் நுழைவது ஹமாஸை வீழ்ச்சியடைய செய்யாது என்ற கோணத்தில் அப்படியான இடங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் தவிர்க்கப்பட்டன. காசா நகரம் இப்போது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு ஒரு சவாலை முன்வைக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஐடிஎஃப்பில் நெட்சாரிம் தாழ்வாரத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் அது பெரும்பாலும் மத்திய காசாவிலிருந்து துண்டிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் ஐடிஎஃப் நெட்சாரிம் தாழ்வாரத்தை விட்டு வெளியேறியது. அதன் பின்னர் நெட்சாரிம் தாழ்வாரத்தை ஒருபோதும் முழுமையாக மீட்டெடுக்கவில்லை. இப்போது காசா நகரத்தை கைப்பற்றுவதென்றால் ஐடிஎஃப் முதலில் நெட்சாரிம் தாழ்வாரத்தை கைப்பற்ற வேண்டும். என்று காசா நகரில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உறுதியாக தெரியாது. பல லட்சம் பேர் இருக்கலாம். எண்ணிக்கையில் எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் உள்ளே வைத்துக் கொண்டு போர் புரிவது சிக்கலானதாக இருக்கும். ஒரு பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பு மக்களை வெளியேறுமாறு ஐடிஎஃப் எப்போதும் கேட்டுக்கொள்கிறது. ஆனால் அது ஹமாஸுக்கும் வெளியேற நேரம் அளிக்கின்றது. ஹமாஸ் கடந்த காலத்தை போலவே காசா நகரத்தை விட்டு வெளியேறி இந்த தாக்குதலையும் தவிர்க்குமா என்ற கேள்விக்கு யாரிடமும் பதில் கிடையாது.